திருத்தொண்டர் தொகை அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். சிவபெருமான் தான் இதுக்கு முதல் அடி எடுத்து கொடுக்குறாராம். அது என்ன சம்மந்தப்பட்டதுன்னா 63 நாயன்மார்கள் இருக்காங்களா, அவங்களும் தொகையடியார்கள்னு ஒரு 72 சிவனடியார்கள் பெயரும் இதில் இருக்கும். இந்த திருத்தொண்டர் தொகை என்ற இந்த நூலை தான் பெரிய புராணம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சேக்கிலார் எழுதுறாரு. திருத்தொண்டர் தொகையோட காலம் 9ஆம் நூற்றாண்டு. சேக்கிலார் பெரிய புராணம் எழுதுகிற காலம் 12ஆம் நூற்றாண்டுங்க. திருத்தொண்டர் தொகையில் 60 நாயன்மார்கள் பெயர் தான் இருக்குது. சேக்கிலார் இதை எழுதிய சுந்தரமூர்த்தி நாயனார் பேரையும் அவங்க அப்பா அம்மா பேரையும் சேர்த்து 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம பார்த்த பழந்தமிழ் விஷயங்கள் எல்லாமே ஓலைச்சுவடியில் இருந்தது. மொத்தம் 11 பாடல்கள். இப்போ பெரிய புராணம்ன்றது நம்ம புத்தகத்தில் படிச்சிட்ருக்குறோம், அதுவும் கண்டிப்பாக ஓலைச்சுவடியில் தான் இருக்கும். அது ஒரு விரிவான ஒரு பாடலாக இருக்கும். ஆனால் இது 11 பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பாடல் 2, 4, 6, 8 வரிகள் இருக்குங்க. முதல் பாடலை பாடிடலாமா? தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார் கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரிப்புலில் சூழ் குன்றையார் விரன் மீண்டற்கடியேன், பள்ளிமென் முல்லை அந்தர் அமர் நீதி கடியேன், ஆரூரில் அம்மானுக்காலே.